ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டர்போ சீசனை சேர்ந்த பேப்ளேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இது பேப்ளேட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்னிங் வால்ட்ரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சீசன் 3, அதாவது டர்போ சீரீஸில் வந்து காட்டின பேப்ளேட். வால்டாயோட 3வது பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பேப்ளேட்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேப்ளேட்டும் பார்த்தீங்கனாலே தெரியும், டிடி பிராண்ட் தான், ஃபேக் தான் வாங்கியிருக்கோம், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம நைஃப் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் நம்ம நைஃபு. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டேப்லாம் நிறைய போட்டிருக்காங்க கைஸ். இந்த தடவை ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகம். ஆனால் பாக்ஸ் தான் வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு டப்பா. அவ்வளோதான், பிடிச்சிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல்ல இதை வெளில எடுத்துடலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்கோட் லான்ச்சரில் டூயல் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஓட்டை இருக்கும். அதை வந்து இந்த சைடு உள்ளே விட்டோன்னா வந்து இது வந்து லெஃப்ட் ஸ்பின்னுக்கு, லெஃப்ட் சைடு சுற்றுற பேப்ளேட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதுவே எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து இன்சர்ட் பண்ணோன்னா இது வந்து ரைட் சைடுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ டூயல் ரிப்கோட் லான்ச்சர். இது வந்து ஓரமாக வச்சிடலாம். பறக்குது கொஞ்சம், இது மேலே வச்சுக்கிறேன் கைஸ், இது மட்டும் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பேப்ளேட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம லேயரை பார்த்துடலாம். இதுதான் கைஸ் நம்ம வின்னிங் வால்ட்ரியாக். பார்த்தீங்கன்னா தெரியும், வின்னிங் வால்ட்ரியாக்கோட லேயர் இது தான். இது வந்து அதோட டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு பேர் வந்து 12 டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா வந்து இங்கே 12ன்ற நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் காட்டுறேன். 12ன்ற நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா என் கேமரா குவாலிட்டி அவ்வளோ இருக்காது. 12ன்ற நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 12 டிஸ்க் இதோட பேர். இதுதான் வந்து விக்ட்ரி வால்ட்ரியாக் வின்னிங் வால்ட்ரியாக் யூஸ் பண்ணாங்க. இது வந்து விக்ட்ரி வால்ட்ரியாக், அதாவது வின்னிங் வால்ட்ரியாக்கோட டிரைவர் கைஸ். இது பேர் என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலி. இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளேயில் கார்னரில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பேர் மறந்துடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் கைஸ் பேப்ளேட் பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம அட்டைப்பட்டு கொஞ்சம் ஓரமாக போட்டுடலாம். ஸோ பேப்ளேட்டை வந்து அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். கிளிக் சவுண்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் சவுண்ட் ரொம்ப டஃப்பு. அப்போ பஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நல்லா டியூரபுளாக இருக்கும். பட் இது வந்து ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட். இது வந்து ஸ்டாமினா சுத்தமாக இருக்காது. நான் வேணால் டெஸ்ட்பினில் காட்டுறேன். நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு ஸ்டாமினா சுத்தமாக இருக்காது. ஒரு பியூர் அட்டாக் டைப் பேப்ளேடு. ஸ்டாமினா சுத்தமாக இருக்காது. ஏன்னா இது வந்து டிப் அப்படி ஆடிட்டே இருக்கும். சில டைம்ஸ் லான்ச் விட்டோன்னா இதுவே தானா ஸ்டேடியம் விட்டு வெளில போயிடும். அதனால் நம்மளுக்கு பாயிண்ட் வராது. இது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் படுறதுனால எவ்வளோ ஷைனியாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா இதில் வந்து லெட்டு வந்து அதிகமாக இருக்குது. லெட்டுன்றது ஒரு மெட்டல். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது. இது வந்து அவங்க விளையாட்டு பொருள் தெரியாமல் சாப்பாடு பொருள்லாம் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவள் தான் கதை முடிஞ்சு. ஸோ நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்த்துருவோம் கைஸ். லைட் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஓவர் அடிக்குது. சரி, நம்ம ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். பாய். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த ஸ்டிக்கரை ஒரு ஸ்டிக்கர் கூட இல்லை. லான்ச் ஆச்சு, என்னது டிரைவர் மேலே ஓட்டுற ஸ்டிக்கர் கூட ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ பிரைட்டாக ரெடியாக இருக்குன்ட்டு. டிஸ்க்கு மேலே ஒட்டின ஸ்டிக்கர் காட்டுறேன். பா, ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ப்ளூ கலரில் தெரியும். ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, அவள் தான். இதுதான் நம்ம பேப்ளேட். ஸோ நம்ம இப்போது ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டெஸ்ட் லான்ச் விட்டு பார்த்துடலாம். ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போது அவங்க கொடுத்த லான்ச்சரை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து எல்லாருக்கும் தெரியும், வால்ட்ரியாக்னாலே ரைட் சைடு தான். ஸோ நம்ம ரைட் சைடு வந்து ரிப்கோடை செட் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே விட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பியோர் அட்டாக் டைப் பேப்ளேடு. இது வந்து நீங்கள் பேட்டெல்லாம் அவ்வளோ யூஸே பண்ண முடியாது. ஏன்னா இதுவே தானாக வெளில போய் விழுந்துடும்.
இப்போ இந்த மாதிரி இப்போ இது வந்து கேஜ் இப்படி இருக்கிறதுனால கேஜில் பட்டு உள்ளே வந்துடும் தானாவே. இப்போ இதுவே சில பேட்டில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் போன பேட்டில் வீடியோவில் அதாவது டோர்னமெண்ட் வீடியோவில் கேஜ் இப்படி வச்சுருப்போம். இப்படி இருந்துச்சுன்னா பேப்லேட் தானாகவே போய் இந்த ஓட்ட வழியாக வந்துடும். ஏன்னா இது வந்து ஸ்பின் பண்ண இந்த இந்த கார்னர்லேயே போய் அப்படியே வெளில போயிடும் கைஸ். அதுதான் இந்த பேப்லேடோட ஒரு மைனஸ், ரொம்ப பெரிய மைனஸ். பியோர் அட்டாக் டைப் பேப்லேடு. இன்னொரு லான்ச் உங்களுக்காக விட்டு காட்டுறேன். அப்படி ஒழுங்காக ஓடிச்சுன்னா உங்களுக்கு டைமர் மேலே ஓடும். இப்போ பாருங்க கைஸ், இப்படி தான் பண்ணோம். ஐயோ பயமாக இருக்குது, கீழே வந்துருமோன்ட்டு. 3 2 1 பயமாக இருக்குது கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இதெல்லாம் எங்கேருந்து டைமர் கூட போட முடியாது கைஸ். ஐயோ 10 செகண்ட் கூட அவள் அதுக்குள்ளே நின்றுச்சு பாருங்க கைஸ். ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்கும்னு பார்த்தா நிற்கலை. ஸ்டாண்டிங் பொசிஷன்னா இந்த ஸ்டேடியம் நடுவில் அப்படியே சுற்றி முடிக்கும் போது இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நிற்கும் நினச்சேன், நிற்கலை. நம்ம லான்ச்சரே எடுத்துகிட்டு வந்துடலாம், அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி சுற்ற போகுது. ஸோ அவங்க கொடுத்த ரிப்கார்ட் லான்ச்சர் தூக்கி போட்டு நம்ம டிபி லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இது அதை விட பயங்கர பவர்ஃபுல்லு. ஒரு நிமிஷம், நம்ம டிபி லான்ச்சர் எடுத்தாச்சு, இது அதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லு. இது எப்படி சுற்ற போதோ. ஸோ பேப்லேட் வச்சு டெஸ்ட் ஸ்பின் பண்ணிடுவோம். ஒரே ஒரு தடவை சும்மா விட்டு பார்க்குறேன். ஒழுங்காக சுற்றுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும், கன்ஃபார்மாக ஓடும். 3 2 1 let it rip. இதை வச்சு பேட்டில்லாம் பண்ணலாங்க கைஸ். ஆனால் டைமர்லாம் போகிறதுக்கு வரத்தே இல்லை இந்த பேப்லேட் எனக்கு தெரிஞ்ச வரணும். 3 2 1 let it rip. இதோட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, இதுவே தானாக இந்த மாதிரி கேஜில் போய் முட்டி இதோட ஸ்டாமினா சுத்தமாக போயிடும் கைஸ். சுத்தமாக சுத்தாது. இன்னும் ஒரே ஒரு தடவை உங்களுக்காக லாஸ்ட் டைம். லெட் இட் எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்க. இங்கே சுற்ற சொன்னால் இங்கே போய் சுற்றுது பாருங்க. இது ஒரு பியோர் அட்டாக் டைப் பேப்லேட் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவும் எனக்கு தெரிஞ்சவரையும் ஒரு அன்பாக்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் guys. See you on the next video. Bye.